இந்த மாதிரி வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நாக்கில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 நாளைக்கு வச்சுருந்து சாப்பிடுவீங்க. எப்படின்னு தானே பார்க்குறீங்க. வாங்க எப்படின்னு ரெசிபி சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகு, சீரகம், வெந்தயம், அரிசி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், மல்லி இதெல்லாம் தனித்தனியாக கூட வறுத்துக்கலாம். நான் மொத்தமாக போட்டு வறுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டேன். அப்புறம் நல்லெண்ணெய் போட்டு அதில் கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடுற பேருக்கு 15 பல்லு பூண்டு எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கோங்க. நான் பெருசாக இருக்கனால குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்னதாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா வதங்கணும். பூண்டும் வெங்காயமும் நல்ல நிறம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா அதையும் சேர்ந்து வதக்கி உப்பு போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் இதை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எதுவோ அது கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் போட்டால் தான் குழம்பு டேஸ்ட் பிடிக்கும். அதனால் நான் இத்தனை மசாலா போடுறேன். உங்களுக்கு குழம்புத்தூள் போட்டுக்கோங்க, இல்லை மல்லித்தூள் மட்டும் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிடுங்க. கிண்டின பிறகு எலுமிச்சை சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. வச்ச பிறகு அதை அப்படியே ஊற்றுங்க. ஊற்றின பிறகு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் கொதி வந்த பிறகு கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. நான் வெல்லம் யூஸ் பண்ணல. ஏன்னா வெல்லம் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அது பிடிக்காதனால கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வெல்லம் போடலாம். நல்லா கொதித்து வரணும். அப்புறம் அந்த வறுபட்டை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்ச பிறகு அந்த பொடி பண்ணியை போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு குழம்பு ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது அப்படியே நீங்கள் வீடே கமக்குங்க. செம்ம வாசனையாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வத்த குழம்பு, கல்யாண வீட்டு வத்த குழம்பு, கல்யாணத்துலலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.